பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வேடநத்தம்ங்கிற கிராமத்துல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 17 வயசு மாணவி சாயங்காலம் 6 மணிக்கு இயற்கை உபாதையை கழிக்க போன இடத்துல அந்த பொண்ணு சிலரால் சூறையாடப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தாள். இந்த சம்பவம் தமிழ்நாட்டே ஒரு உழுக்கு உடிக்கதான் சொல்லணும். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில இப்ப இது நடந்திருக்கு. இத கேள்விப்பட்ட உடனே இங்க இருக்கிற கூத்தாடி ஒருத்தர் இருக்கார், பெரிய நாடகத்துல ஜாம்பவான், வேற இருந்து அடுத்தவங்கிட்ட இருந்து நகைச்சுவை திருடி மேடையில பேசி கைத்தட்டல் பெறக்கூடிய ஒரு கூலிக்கார நடிகர் எஸ்.வி. சேகர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு ஒரு புதருக்கு ஏன் போனா? ஏங்க, புதருக்கு எதுக்கு போவாங்க? அந்த ஊர்ல கழிப்படம் கிடையாது, வீட்டுல யார் வீட்லயும் கழிவறை வசதி கிடையாது. அப்போ என்ன போவாங்க, அந்த ஊர்ல உள்ள அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு, ஒரு புதருக்கு போய் பின்னாடி போய் தான் அவங்களா இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கூத்தாடிக்கு ஏன் தெரியலன்னு தெரியல. ஏன்னா அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பெரிய ஒரு ராஜபரமை குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு கிராமத்துல என்ன நடக்குது ஏதுங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் சிட்டிலே வளர்ந்து சிட்டிலே படிச்சு சிட்டிலே இருக்காரு. அதனால அவருக்கு கிராமத்தை பத்தி எதுவும் தெரியாது. கிராமத்துல இருக்கக்கூடிய முக்கால்வாசி கிராமங்கள்ல பஸ் வசதி கிடையாது. அந்த மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் கழிவறே இருக்காது. அவங்க எல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போய் புதருக்கு பக்கத்துல கருவேல மரம் காட்டுக்குள்ள இங்கெல்லாம் போய் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிச்சுட்டு வருவாங்க. இது இருட்டதுக்கு அப்புறம் பெண்கள் அங்க போவாங்க வருவாங்க. இது இயற்கை. அதுல சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. பெண்கள் போகக்கூடிய இடத்துல ஆண்கள் போக மாட்டாங்க. அதே மாதிரி அங்க ஊர்ல இருக்கிற ஊரணி, குளம், குட்டையில குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, ஆண்களுக்கு தனியா இடம் ஒதுக்கியிருப்பாங்க. பெண்கள் இங்க குளிப்பாங்க, ஆண்கள் அங்க குளிப்பாங்க. இது கூட அவருக்கு தெரியாதா? இதுல நக்கலா வேற, மேடையில பேசுறது நக்கலா பேசுறீங்க, அது சரி. ஒரு பொண்ணு, ஒரு உயிர் பறி போயிருக்கு, குடும்பமே பதவிச்சிட்டு இருக்கு, தமிழகமே துடி துடிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இங்க என்ன சொல்றாரு, புதர் பக்கத்துல ஏன் போறா? போலீஸ்காரங்க என்ன புதர் பக்கத்துல லைட்டா போட்டு பார்க்க முடியும்? தெருல லைட்டா போட முடியும்? இதுதான் போலீஸ்காரோட வேலையான்னு கேட்கிறார். என்ன நையாண்டித்தனம் அவருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு பெண் பத்திரிகையாளரை தான் வாய்க்கு வந்த மாதிரி பேசினாரு. ஊடகங்கள் எல்லாருமே கொதித்தெறிஞ்சாங்க. அவர் மேல பல பேர் பல விதமான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. பிறகு எல்லாரையும் பதிவு பண்ண உடனே நான் தெரியாம சொல்லிட்டேன், இந்த கருத்துக்களை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கன்னு வாங்கினாரு. அதே மாதிரி இப்ப இவர் பேசினதுக்கு கண்டனங்கள் நிறைய வருது. அரசியல் கட்சியிலிருந்து, சமுதாய தலைவர்களிலிருந்து, ஊர் பொதுமக்களிட்ட இருந்து நிறைய எதிர்ப்புகள் வருது. எஸ்.வி. சேகரை கல்விகளே ஊத்துறாங்க. உடனே என்ன பண்றாரு, நான் இந்த மாதிரி தவறா பேசிட்டேன், யார் மனதையும் புண்படுத்தினா இதை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. பேச வேண்டியது, பிறகு உடனே தவறுன்னு எல்லாம் சுட்டி காமிச்சாங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியது. இவர் மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு, சத்யராஜன் ஒருத்தர் இருக்காரு. ஐயோ, யோக்கியவானவர், யோக்கியம் வராரு, சம்பவத்துக்கு உள்ள வைங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி கதை அவரு ஒண்ணு. அடுத்தோட இன்னொருத்தர் இருக்காரு, கருணாசன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மேல அவரு யோக்கியம் மாதிரி. அந்த கூவத்தூர்ல நடந்த கதைக்கு அவர் தான் எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவருடைய வண்டவாளம் எல்லாம் தெரியும், கூவத்தூர் நடந்த கதையெல்லாம். இவரு மத்தவங்க பத்தி பேசுவாரு. அதோட இன்னொருத்தர் இருக்காரு, கவி பேரரசு வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அடே அப்பா, திமுகவுடைய சொம்புனே சொல்லலாம் அவரை. ஊனா எதனை உடனே கவிதை. சமீபத்துல நாடாளுமன்றத்துல கமலஹாசன் ஒரு பேசுறார், ஒரு பேப்பரை படிச்சுட்டு பேசுறார், வீரவசனம், சினிமால பேசுற மாதிரி அது வீரவசனம் பேசுவார்.
அவர் பேசுறது அவருக்கே முதல்ல புரியாது. அங்க போய் பேசுவாரு, எவனுக்கும் புரியாது அங்க. இத அவரு ஆஹா என்னமா பேசுகிறாருன்னு அதுக்கு ஒரு கவிதை. திமுக காரன் ஏதாவது செஞ்சான்னா உடனே ஒரு கவிதை, ஒரு சாதனை பண்ணிட்டான்னா ஒரு கவிதை. இவர் ஒருத்தர். இப்படி சில வாடகை வாய்கள் இருக்கு. இவங்க திமுக நடக்கக்கூடிய குற்றம் குறைகளை சொல்ல மாட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு இறந்துச்ச, இந்த 17 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்கல்ல, இந்த வைரமுத்து எங்க போனாரு, சத்யராஜ் எங்க போனாரு, கருணாசுங்கிறவர் எங்க போனாரு, எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டீங்களா? இல்ல நீங்க அவ்வளவு பேசுறீங்கல்ல, அந்த பொண்ணுக்காக ஒரு குரல் கொடுக்க தெரியாது அவங்களுக்கு? அந்த குடும்பம் என்ன பரிதவிக்கும்? அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நீ அந்த ஸ்டேஷனுக்கு போ, இங்க எங்களுக்கு கிடையாதுமா, அந்த லிமிட்டுக்கு போ. ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு காணும் தேடுறாங்க, பேரண்ட்ஸ் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல இது எங்க யூனிட், எங்க லிமிட் கிடையாதுமா, நீ அங்க போ. அங்க போனா உன் பொண்ணு எவங்கடையாவது ஓடி போயிருப்பா, நீ காலையில 10 மணிக்கு வாமா பாக்கலான்னு ஒரு பொண்ணு, ஒரு பெண் அதிகாரி சொல்றாங்க. இத கேட்க துப்பு இல்ல இந்த 4 வாடகை வாயாடிகளுக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் வரிசையா பட்டியல் போடலாம். அதுக்கெல்லாம் நீங்க எங்கெங்க போனீங்க? வாயை மூடிக்கிட்டு அமுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? ஒரு 2.5 வயது குழந்தை, அந்த குழந்தைய ஒரு திமுக காரன் தூக்கிட்டு போய் அது நடந்து ஓடி விளையாடக்கூடிய ஒரு பருவத்தில் உள்ள ஒரு குழந்தைங்க, 2.5 வயசு, அதை தூக்கிட்டு போய் அவன் அந்த பொண்ணை, அந்த குழந்தைய அவன் என்ன பண்ணிருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு, அந்த குழந்தை என்ன பாடுபட்டிருக்கோம். இந்த மிருகம் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கு, தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு ஒரு பச்சிலம் குழந்தை தான் கிடைச்சது அவனுக்கு. அயோக்கிய பெயர். இந்த அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்கறதுக்கு 4 பேருக்கு மக்கு இல்ல. இது மட்டுமா, நாங்குநேரியில ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா குடிச்சிட்டு போதையில ஊருக்குள்ள நுழைஞ்சி கையில சிக்கிறவன் வெட்டுறான். அவன் யாரு என்னன்னு தெரியாது, கண்மூடித்தனமா வெட்டுறான். அது 2 பேர் செத்து போயிட்டான். மீதி உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க, அவங்கள காப்பாத்தி வச்சிருக்காங்க. இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல, பயம். அது மட்டுமா, 80 வயசு பெரியவரை ஒரு கல்ல போட்டு கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு அவருடைய மனைவி 70 வயசு பாட்டி, அந்த 70 வயசு பாட்டிய கற்பழிக்காங்க. ஏன்னா ஒரு பாட்டி, கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான, ஒரு யோக்கியம் இல்லாம ஒரு தரத்தை நடக்கிறான, இந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்காவது வருமா? இப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்குது. இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்ல. நெல்லையில காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஒரு தடவை கொலை பண்ணாங்க. கொலை பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் அந்த கொலைக்கு ஒரு முடிவு தெரியல, குற்றவாளி யாருன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டுல எத்தனையோ கூட்டு பாலியல் வன்முறை நடக்குது. பொண்ணுகளை கடத்தி கொண்டு போறது, கொண்டு போய் குரூப்பா 2 பேரு 3 பேரு 4 பேரு சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை மானபங்கம் படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து என்னெல்லாமோ பண்றாங்க. எத்தனையோ பேப்பர்ல பாக்குறோம், பேப்பரை திறந்து அதைத்தான் பாக்குறோம். தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கொலை, ஜாதிய வன்ம கொலைகள் நடக்குது. எத்தனை கொலை நடந்திருக்கு? இந்த சமுதாயத்தை அந்த சமுதாயம் வெட்டுறான், அந்த சமுதாயத்தை இந்த சமுதாயம் வெட்டுறான், 2 சமுதாயம் சேர்ந்து இன்னொரு சமுதாயத்தை வெட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த 4 பேருக்கும் வாய் இல்ல. வாய் சும்மா மேடையில மட்டும் வீரவசனம் மட்டும் பேசினா போதாதுங்க. மக்களுக்காக நீங்க பேசுறதுன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் மக்கள் தானே. மக்கள் எவ்வளவு பாவப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, இதுக்கெல்லாம் தட்டி கேட்கணும்ல. ஏன்னா அங்க நடக்கிறது திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இவங்க ஆட்சியில் நடக்கிறது இவங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி ஏதாவது நடந்தா போதும், இந்த 4 பேர் வருஷம் கட்டிட்டு வருவானுங்க, வாயை திறப்பானுங்க. அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு. போன ஆட்சியில சாராய கடை திறந்ததுனால, மதுக்கடை திறந்ததுனால தமிழகத்துல நிறைய விதவைகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி பேசினாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போர்டை தூக்கிட்டு மதுக்கடையை ஒழிப்போம், மதுக்கடையை மூடுவோம் கோஷம் போட்டீங்கல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, போராட்டம் பண்ணீங்கல்ல. இப்ப இந்த ஆட்சியில மதுக்கடைகள் அதிகப்படுத்திருக்கீங்க. தெருக்கு தெரு மதுக்கடை இருக்கு. அவன் குடிச்சிட்டு போர்ல என்ன பண்றானே தெரியல. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இல்லையா? இதை கேட்க வேண்டியதானே?
நாங்குநேரியில கொலை நடந்து ஒரு மாசம் கூட முடியல, அதுக்குள்ள அதே நாங்குநேரி பக்கத்துல மாயநேரிங்கிற ஊர்ல ஒருத்தர் மைத்துனரை கொலை பண்றான். ஆனா அது உள்ள போய் பார்த்தா தெரியுது அதுல வேற வேற மாதிரி கதை வருது. அது உள்ள அது ஒரு வீடியோல கண்டிப்பா நான் பேசுவேன். அந்த எதுக்கு அந்த கொலை நடந்துச்சு, சொத்து தகராறு சொல்றாங்க, அது சொத்து தகராறு கிடையாது. அதுக்கு பின்னாடி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அங்க ஒளிஞ்சு நின்றுகிட்டு அவனை தூண்டி விட்டு அவன் மேல வெறுப்பு ஏற்றி அவனை கொலை செய்ய சொல்றாங்க. அது யார்? அவரு ஒரு மாவட்ட பிரதிநிதியா இருந்தவர், திமுக 12 ஆண்டுகள் மாவட்ட பிரதிநிதியா இருந்தவரை அவங்க மைத்துணரை வச்சு கொலை பண்ண வைக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர். இதுதான் இது இருக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டம் பண்ற விவசாயிகளை குண்டச்சடத்துக்கு கைது பண்றீங்க. அதை கேட்க முடியல உங்களால. இப்ப சமீபத்துல மனோ தங்கராஜ் அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு டிவி ஷோல பேசுறாரு. கீழே இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, உடனே இவங்க குரல் விட்டாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு, கோவணத்துக்குள்ள அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு. இவர் அமைச்சர் பேசுற பேச்சா இது? ஒரு மேடையில, டிவி விவாத மேடையில இப்படி பேசலாமா? ஒரு தரக்குறைவான வார்த்தையை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி பேசலையா? நாம இப்படி போட்டா ஒண்ணு, இப்படி போட்டா ஒண்ணுன்னு ஒரு கதை சொன்னாரு. அது சொல்லிக்கிட்டு அவர் இந்த ஒரு கேனத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுற செயலாங்க. இதெல்லாம் இதை கேட்க முடியுமா வைரமுத்துவால? இல்ல கருணாசால கேட்க முடியுமா? சத்யராஜ் கேட்பாரா? இல்ல எஸ் வி சேகருக்கு கேட்பாரா? கூத்தாடி கேட்பாரா அவரு? அதுல இன்னொரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் சுசீந்திரன் கோயிலுக்கு போகும்போது அங்க புள்ள போகும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏதோ குரல் கொடுக்குறாங்க. உடனே இவரு அவங்க மேல எரிஞ்சு விட்டு வந்து வாயில தவறான வார்த்தை பேசுறாரு. பக்தர்களை பார்த்து கேட்கிறாரு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர். அதை கேட்க துப்பு இல்ல. தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையை துண்டு துண்டா வெட்டி 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 இன்னைக்கு லாரி லாரியா கேரளா கடத்திட்டு இருக்கான். கண்கூட பாக்குறோம், எவ்வளவோ வலைத்தளங்கள்ல பாக்குறோம். லாரி லாரியா போறதா எல்லாரும் அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எடுத்து போடுறாங்க. அதை உங்களால் நிப்பாட்ட முடியுதா? தடுக்க முடியுதா? உங்களுடைய இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, சூறையாடப்படுது. அதை கேட்கறதுக்கு என்னைக்காவது ஒரு மேடையில பேசியிருப்பீங்களா? இல்ல ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை கொடுத்திருப்பீங்களா? இல்ல கவிப்பேரரசு ஒரு கவிதை எழுதியிருப்பாரா? இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணை வந்து இது பண்ணான். யார் அந்த சார்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யார் அந்த சார் கண்டுபிடிச்சாங்களா? இதுவரைக்கும் அது யாரும் தெரியலையே. அதை கேட்க முடியுது அவங்களால? வைரமுத்து அதுக்கு ஒரு கவிதை இருக்கலாமே. உங்களுடைய கவிதை நிறைய தெரியுமில்ல. முதல்ல நீங்க யோக்கியமா இருக்கணும். நீங்களே பெண்கள் விஷயத்துல மிக மோசமானவங்கன்னு சின்மைக்கு பல வேலை சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி அதை எழுதுவீங்க? ஏன்னா எனத்தோடதான சேவங்கிற மாதிரிதான். அதனால வாய் மூடிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. கருணாசு அவரும் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் கேட்டா கூவத்தூர் கதை நாரும். எஸ் வி சேகர் அந்த பெண் பத்திரிகையாளரை என்னமா கொச்சப்படுத்தி பேசினாரு. அவரு மட்டுமா பேசினாரு? வேலைக்கு போகிற பெண்களை, ஒட்டுமொத்த பெண்களை கூட கேவலப்படுத்தினாரு. இப்படி எல்லாருமே திமுக செஞ்சா வாயை மூடிட்டு மௌனமா இருக்கீங்க. இதே வேற கட்சிக்காரங்க வேற செஞ்சா ஏன் ஒண்ணு வேண்டாங்க. வேங்க வேலை பிரச்சனை. ஒரு கிராமத்துல தொட்டி, நீர்த்தேக்கி தொட்டி, அதுல அது எத்தனை அடிக்கல் மேல இருக்கு. அதுல இருந்து மலத்தை நேர மேல தூக்கி போய் அதை திறந்து மலத்தை உள்ள கொட்டியிருக்காங்க. 2 நாள் 3 நாள் அந்த தண்ணி அந்த ஊர் மக்கள் குடிச்சிருக்காங்களே. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அந்த தண்ணி அந்த 4 பேருக்கு குடிச்சு சொல்லுங்களேன். அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தீங்களா நீங்க? இன்ன வரைக்கும் அது ஒரு முடிவு வரல. இத்தனை காலம் ஆகிடுச்சு, முடிவு வரலையே. அதுக்கு ஏதாவது நீங்க பேசுனீங்களா? வலைத்தளங்கள்ல உங்களோட அறிக்கை விட்டீங்களா? இல்ல வீடியோல ஷூட் பண்ணி ஏதாவது போட்டீங்களா? அதாவது நீங்க வச்சா ரத்தம், மத்தவங்க தக்காளி சட்னியா? அந்த கதை தாங்க இருக்குது. ஒரு கேவலமான கலாச்சாரம் இது. ஒண்ணு 2 பேருக்கு பேசணும், இல்லையா வாயை மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துடணும். ஒருத்தர் ஒரு பக்கம் எதிர்த்துட்டு இன்னொரு பக்கம் என்னங்க பண்றீங்க? முதல்ல வேங்க வேலைக்குரிய பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அது எப்படி நடந்திருக்கும், அது தண்ணியை நம்ம குடிச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இதே இது உங்க 4 பேர் வீட்லயும் டேங்க்ல இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? விடுவீங்களா நீங்க? குய்ய போயிட்டு கத்திர மாட்டீங்க? அப்ப அந்த ஊர்ல உள்ள பொதுமக்கள் பாவப்பட்டவங்களா? அவங்க தமிழ் மக்கள் தானே. என்ன தாழ்த்தப்பட்டவரா போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா?
ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? இது வந்து விஷபத்தனமான ஒரு பேச்சுங்க. எஸ் வி சேகர் பேசுனது மிக மிக ஒரு கேவலமான பேச்சு. போங்க கிராமத்துக்கு போய் பாருங்க, அங்க என்னென்ன நிலைமை இருக்கு, மக்கள் எவ்வளவு அவசரப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பாதிப்பு இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் பாருங்க. அதை பார்த்துட்டு வாய்ப்பு வந்து பேசுங்க. இப்படி தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு மக்கள்கிட்டையும் வாங்கி கிட்டாதீங்க. இதுல ஒரு கட்சியில இருக்க மாட்டாரு, நிறைய இருக்க மாட்டாரு. அதிமுக இருப்பாரு, அங்க கொஞ்ச நாள் துதிப்பாடிட்டு அடுத்தது திமுக போவாரு, திமுக துதிப்பாடுவாரு, அப்புறம் பிஜேபி போவாரு, பிஜேபியில கூடயே இருப்பாரு, கூட இருந்தவங்க வாய்ப்பு வந்த மாதிரி பேசுவாரு. அண்ணாமலை பேசாத பேச்சா பேசுறாரு. ஒவ்வொருத்தரையும் வருது இல்லைங்க. முதல்ல நீங்க யோக்கியமா இருக்கணும். நீங்க யோக்கியமா இருந்து அடுத்தவங்க பேசணும். நானே யோக்கியமா இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்க. அதனால நல்லாட்சி மலர வேண்டும். 2026 ஒரு நேர்மையான நல்ல ஆட்சி மலரணும். மக்களை நீங்களே பாருங்க, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவர்களுக்கு, வல்லவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு, தமிழனுக்கு, பச்சை தமிழர்களுக்கு உங்க வாக்கை செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.